எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக நீ அறிக்கை செய். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உன்னை சுகமாக்க போகிறது என்று சொன்னேன். அவள் சுகமடைந்தாள். மாலை 6 மணிக்கு என்னை கூப்பிட ஆரம்பித்தாள். சொன்னாள், ஐயா, நீங்கள் செபித்த பொழுது எனக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். என்னோடு கூட அமர்ந்திருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான சகோதரியே, ஒருவேளை நீ நடக்க முடியாமல் வீட்டினிலே படுத்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய பிள்ளை மூல வளர்ச்சி இல்லாமல் படுத்திருக்கலாம். அல்லது உன்னுடைய வேலை ஸ்தலத்தினிலே காத்திருந்து ஒரு ப்ரமோஷனுக்காக நீ காத்திருக்கலாம். அல்லது ஒரு கணவனுக்காக நீ காத்திருக்கலாம். அல்லது ஒரு மனைவிக்காக நீ காத்திருக்கலாம். அல்லது ஒரு குழந்தைக்காக காத்திருக்கலாம். அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே வறுமையோடு இருக்கிற நீ ஒரு ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கலாம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உன் காத்திருந்த நாட்கள் நிறைவேறப் போகிறது. நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அது நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசித்து நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே வறுமை வாடிக்கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையில் போராட்டத்தோடு இருக்கிறாயா? கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயா? உனக்கு பிள்ளை இல்லை என்றுதான் ஒரு போராட்டத்தின் மத்தியிலே இருக்கிறாயா? அல்லது தற்கொலைக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா? அல்லது உன்னுடைய தம்பி உன்னால் விட முடியாம பாவத்துக்குள் இருக்கிறாயா? உனக்கு புகைப்பிடிக்கிறதான பாவம் உன்னை வாட்டி படைக்கிறதா? அல்லது உன்னுடைய மதுவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாயா? விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? அல்லது உன்னுடைய பாவ இருளுக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறாயா? என் நண்பனே, ஊழியத்தில் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறாயா? ஊழிய வாழ்க்கையிலே உன்னுடைய ஜீவியம் மிகவும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், கவலைப்பட வேண்டாம். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன், மனுஷனை நம்புவது காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறது நலம். நாசிலில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவது காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறது நலம். இந்த நாட்களில் உங்களை கர்த்தர் பலமுடன், கிருபையுடன், சமாதானத்துடன், நீதியுடன், ரட்சிப்புடன் உங்களை காத்திருக்கிற தேவன், உங்களை காக்கிற தேவன், அவர் சிறகுகளால் மூடுகிற தேவன், உன்னை அவர் மறைவிடங்களை வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், உன்னை கண்மலை மேல் நிறுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். கவலைப்பட வேண்டாம். நீ ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாய். உயர்ந்த அந்த பர்வதமான மலை மீது உயர்ந்திருப்பாய். நீ வெளிச்சம் பிரகாசிக்கிற ஒரு ஜீவியமாய் இருப்பாய். ஒரு வேளை நீ நினைக்கலாம், என் வாழ்க்கை இருண்டு போய் கொண்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு தானே காத்திருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே சந்தோஷம் இல்லையே என்று சொல்லலாம். நிச்சயமாக உன்னுடைய இளைப்பாறுதல், நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை, நிச்சயமாக ஒரு மீட்பை கர்த்தர் உண்டாக்குவார் என்று உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நான் பல காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு காத்திருந்ததான அந்த அன்னாள் ஒரு நாள் அவள் குழந்தையை பெற்று சமாதானத்தோடு கடந்து சென்றாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் தயாராய் இருக்கிறீர்களா? நீங்கள் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்களா? அதை பெற்றுக்கொள்ளும் மன பக்குவம் இருக்கிறதா? எந்த இடத்தினிலே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, எந்த இடத்திலே உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, எங்களுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுடைய இமெயிலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு ஐக்கியம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைக்கு விடுதலை பெற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். அந்த இரட்சகரை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தை உனக்குள்ளே உள்ளே புகுந்து உன்னை ஆறுதல் படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு சமாதானத்தை பெருகு பண்ணுகிறதா இருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறதா இருக்கிறது, ஒரு வெற்றியை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த நாட்டில் நீ தோல்வியின் மத்தியில் தற்கொலை பண்ணிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். பல முறை நீ தற்கொலைக்கு போய் கொண்டிருக்கிறாய். சகோதரனே, சகோதரி, குறிப்பாக நீ ஏன் சாக போக வேண்டும் என்று ஒரு கேள்விக்குறி உன்னை தள்ளி கொண்டிருக்கிறது. அது ஒரு பிசாசுனுடைய கிரி என்பதை மறந்து போக வேண்டாம்.
நீ காத்திருந்தது கிடைக்கவில்லை என்ற ஒரே ஏக்கத்தினால் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை செய்து கொண்டிருக்கிறாய். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஒரு முடிவெடு. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை நீ முழுமையாக பற்றிக்கொள். தற்கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தினால உன்னை விட்டு பகபடியாய், தடைகள் செய்யப்பட்டதான ஆவிகள் உன்னை விட்டு விலகும்படியாய், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் கடினப்படுத்திக் கொண்ட நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும்படியாக இந்த நாட்டில் உனக்கு கட்டளையிடுகிறேன். வறுமை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், கடன் பாரம், அளவுக்கு மீறி கடன், தலைமறைவாய் இருக்கிறாய் சகோதரனே. உன்னுடைய மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாள், உன் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், தலைமறைவாக இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த கடன் எல்லாம் பேங்க்ல நீ கட்ட வேண்டிய கடன், நண்பரிடத்தில் கட்ட வேண்டிய கடன், பல பிரச்சனைகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு சகோதரனே, மறைமுகமாய் இருக்கிற உனக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பிசினஸ்ல ஏற்பட்ட கடனுக்காக போராடி கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திரு. உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீக்கிப்படும்படியாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுகிறாயா? உன்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறாயா? உன் தோல்வியை நினைவு கூறுகிறாயா? ஒரு வெற்றி உண்டு. தற்கொலை நோக்கி போக வேண்டாம். உன் மனைவிக்கு பயந்து வாழ வேண்டாம். சமுதாயத்துக்கு பயந்து வாழ வேண்டாம். கடன் சூழ்ந்திருக்கிறது என்று வேதனைப்பட வேண்டாம். கண்களை மூடிடு. இப்பொழுது உன்னை இயேசு விடுவிக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கப்பட்ட தேவனே, இந்த அன்பு சகோதரன் கடன் பாரத்தினால் மறைமுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே கடனுக்காக தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறான். குடும்பத்தோடு கூட தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறான். ஐயோ, நான் குடும்பத்தை விட்டு ஓடி மறைமுகமாய் இருக்கிறேன், நான் இப்பொழுது என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அழிந்து போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, அவன் காத்திருந்தான், அநேகரை நம்பி இருந்தான், மனுஷனை நம்பி இருந்தான், அவனுடைய வாழ்க்கையில விடுதலை என்று ஏங்கி இருந்தான். ஆண்டவரே, அவனை விடுவிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே குழந்தை இல்லை என்று காத்திருந்த இந்த மகளுடைய வாழ்க்கை எனக்கு முடிந்து விட்டது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவளை இந்த நாட்களில் அவள் கர்ப்பவதியாகி குழந்தை பெறும்படியான ஒரு அபிஷேகத்தை ஊற்றபடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேலையே இல்லை, படித்திருக்கிறேன், வேலைக்காக நான் காத்திருந்தேன், அப்ளிகேஷன் போட்டு 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 நான் காத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் விடுதலை கிடைக்கவில்லை என்று இயங்குகிற இந்த சகோதரனை கர்த்தாவே, இந்த சகோதரியை இப்பொழுதே விடுவிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 29 வயதாகிவிட்டது. ஓ, இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை. பல மாப்பிள்ளை வந்திருக்கிறார்கள், வரதட்சணை கேட்கிறார்கள், என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. ஓ, எப்படி என்னுடைய வாழ்க்கை அமையும் என்று தற்கொலைக்கு நேராக கடந்து கொண்டிருக்கிற என் மகளே, பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நல்ல வாழ்வு இருக்கிறது, நல்ல வாழ்வு இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திரு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிசினஸ் தோல்வி, ஐயோ, என் பிசினஸை விட்டுவிட்டு நான் ஓடிவிடலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, இரவோடு இரவாக ஓடிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயே, ஓட வேண்டாம். உனக்கு அதே பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதே கம்பெனியில் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுது உன்னுடைய பிசினஸ் ஆசீர்வாதமாய் மாறும், எப்பொழுது உன்னுடைய கர்ப்பம் கட்டப்படும், எப்பொழுது உன்னுடைய கடன் மாறும், எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வார். நீ கர்த்தருக்கு காத்திரு, புது பலனை தருவார், புது பலனை தருவார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் விடுதலை பெற்றிருக்கும் பொழுது கடிதங்களை எழுதுங்கள். நீங்கள் விடுதலை பெற்றிருக்கும் போது இமெயில் அட்ரஸ்க்கு தொடர்பு கொள்ளுங்கள், என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.